ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 22/1/2025 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமையில் பயன்படுத்தாத எந்த ஒரு சொல் தந்தையின் மகிமையில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், விருட்சபதி ஒரே ஒரு தந்தையாக இருக்கார். ஸ்ரீ கிருஷ்ணரை விருட்சபதின்னு சொல்கிறது கிடையாது. தந்தைக்கெல்லாம் தந்தை அல்லது பதிகளுக்கெல்லாம் பதியானவர் என்று ஒரே ஒரு நிராகாரமானவர் தான்னு சொல்லப்படுது. கிருஷ்ணர் அல்ல. இருவரின் மகிமையும் தனித்தனியாக தெளிவுபடுத்தணும்னு சொல்லியிருக்காங்க பாபா. ரெண்டாவது கேள்வி, குழந்தைங்களாகிய நீங்கள் ஊராக எந்த ஒரு விஷயத்தை தண்டோரா பறைச்சாற்ற வேண்டும்னு கேட்குறாங்க. பதில், மனிதனிலிருந்து தேவதை, நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக எப்படி ஆவது மற்றும் ஸ்தாபனை விநாசம் எப்படி ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை ஊராக சென்று முரசு கொட்டுங்கள்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது கொஸ்டின், பாபா என்ன கேட்குறாங்கன்னா, தர்மஸ்தாபனைக்கான சாஸ்திரம் எது என பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், கீதை என்பது தர்மஸ்தாபனைக்கான சாஸ்திரமாக இருக்குங்கிறாங்க பாபா. மற்ற எந்த சாஸ்திரமும் தர்மஸ்தாபனையின் பொருட்டு கிடையாது. சாஸ்திரம் என்ற வார்த்தையும் பாரதத்தில்தான் பயன்படுத்தப்படுது. அனைத்து சாஸ்திரங்களையும் விட உயர்ந்தது சிரோன்மணி கீதையாகும். மற்ற அனைத்து தர்மங்களும் பின்னால் வரக்கூடியவையாக இருக்குதுங்கிறாங்க பாபா. அவைகளை உயர்ந்தது என்று கூறுவது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நிராகார தந்தை மற்றும் கிருஷ்ணரின் மகிமை எப்படி ஒப்பிட்டு பார்க்கப்படுதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், விருட்சபதியாக இருப்பது ஒரே ஒரு தந்தை தான் என்பதை குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா. அவர் நமது தந்தையாகவும் இருக்கிறார், பதியாகவும் இருக்கிறார், அனைவருக்கும் தந்தையாகவும் இருக்கிறார். அவர் பதிகளுக்கெல்லாம் பதி, தந்தைகளுக்கெல்லாம் தந்தை என்று கூறப்படுகிறார். இந்த மகிமை ஒரே ஒரு நிராகாரமானவருக்குத்தான் பாடப்படுது. கிருஷ்ணர் மற்றும் நிராகார தந்தையின் மகிமை ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் புதிய உலகின் இளவரசராக இருக்கிறாரு. பிறகு அவர் பழைய உலகில் சங்கம யுகத்தில் ராஜயோகம் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்னு பாபா நிராகார தந்தை மற்றும் கிருஷ்ணரின் மகிமை எப்படி ஒப்பிட்டு பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒவ்வொருவருக்கும் அமர்ந்து புரிய வைக்கும் பொழுது வாய் ஏன் களைப்படைந்து விடுகிறது, அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாபா கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கான பதில், ஒவ்வொருவருக்கும் அமர்ந்து புரிய வைக்கும் பொழுது வாய் களைப்படைந்து விடுதுங்கிறாங்க பாபா. கண்காட்சி மாத கணக்கில் நடைபெற்றால் இன்று கூட்டம் அதிகமாக இருக்கிறது, நாளை வாருங்கள், நாளை மறுநாள் வாருங்கள் என்று சொல்லுங்கிறாங்க பாபா. அதுவும் யாருக்கு படிப்பில் விருப்பம் இருக்கிறதோ, அதாவது மனிதனிலிருந்து தேவதையாக விரும்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் புரிய வைக்கணுங்கிறாங்க பாபா. ஒரே ஒரு இந்த லக்ஷ்மி நாராயணன் சித்திரம், அதாவது பேட்ஜ் காண்பிக்கணுங்கிறாங்க பாபா. தந்தையின் மூலம் இந்த விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆக முடியும். இப்பொழுது கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால சென்டருக்கு வாருங்கள், விலாசம்னு எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லணும். மற்றவர்கள் இது சொர்க்கம், இது நரகம்னு சொல்லிடுவாங்க. இதனால் மனிதர்கள் என்ன புரிந்து கொள்ள முடியும்? நேரம் வீணாயிடுதுங்கிறாங்க பாபா. இப்படிப்பட்டவர்கள் புரிந்து கொள்ளவும் முடியாது. இவர்கள் பெரிய மனிதர்களா, செல்வந்தர்களா அல்லது ஏழைகளா என யாருமே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இன்றைய நாட்களில் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிறாங்க பாபா. முதல்ல தந்தையின் அறிமுகம் கொடுக்கணும். தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர். இப்பொழுது இவ்வாறாக ஆகணும். லட்சியம், குறிக்கோள் இருக்குது. நான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவன் என்று தந்தையும் சொல்கிறாரு. என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வசீகரிக்கும் மந்திரமாக இருக்குதுன்னு சொல்லி பாபா கண்காட்சியில் வரவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யார் யாருக்கு 84 பிறவிகள்னு பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில், பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு என்று சொல்லப்படுது. பிரம்மாவின் பகல் என்றால் விஷ்ணுவின் பகல், விஷ்ணுவின் பகல் என்றால் பிரம்மாவின் பகலாக இருக்குது. விஷயம் ஒன்றுதான். பிரம்மாவிற்கும் 84 பிறவிகள், விஷ்ணுவிற்கும் 84 பிறவிகளாக இருக்குது. இந்த லீப் யுக பிறப்பு மட்டுமே வித்தியாசம் ஏற்படுது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. எந்த சித்திரத்தை வைத்து கண்காட்சியில் புரிய வைப்பது எளிது என்றும் பரமாத்மாவின் வழி பற்றி மனிதர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்றும் பாபா கேட்டிருப்பது என்ன? பதில், பாபா சொல்கிறாங்க, இந்த சித்திரத்தை வைத்து புரிய வைப்பது மிகவும் எளிதுங்கிறாங்க.
அது எந்த சித்திரம்னா லக்ஷ்மி நாராயணன் சித்திரம்தான். அதன் முன் மட்டுமே இந்த கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். தந்தையின் மூலம் இந்த பதவி அடையணும். நரகத்தின் விநாசம் நடக்க இருக்குது. அவங்க தங்களது மனித வழியை மட்டுமே சொல்லுவாங்க. இங்கு ஈஸ்வரிய வழியாக இருக்குது. ஆத்மாக்களாகிய நமக்கு ஈஸ்வரனிடமிருந்து தான் கிடைக்கிறது. நிராகார ஆத்மாக்களுக்கு நிராகார பரமாத்மாவின் வழி கிடைக்குது. மற்ற அனைத்தும் மனித வழியாக இருக்குது. இரவு பகல் வித்தியாசம் இருக்குது. சந்நியாசிகள், துறவி போன்றவர்கள் கொடுக்க முடியாது. ஈஸ்வரிய வழி ஒரே ஒரு முறைதான் கிடைக்குது. எப்பொழுது ஈஸ்வரன் வருகிறாரோ அப்பொழுது அவர் வழியின் மூலம் நாம் இவ்வாறு ஆகிறோம். தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காகவே அவர் வருகிறார். இந்த கருத்தையும் தாரணை செய்யணும். முக்கிய விஷயத்தை குறைந்த அளவில் புரிய வச்சா போதுங்கிறாங்க பாபா. ஒரு லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தை வைத்து புரிய வைத்தாலே போதுமானது. இது லட்சியம் குறிக்கோளுக்கான சித்திரமாக இருக்குதுங்கிறாங்க பாபா. பகவான் இந்த புது உலகை படைத்திருக்காருனா பகவான் தான் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இவங்களுக்கு கற்பித்திருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் கண்காட்சியில் வரவங்களுக்கு இப்படியெல்லாம் புரிய வைக்கணும்னு சொல்லி பாபா யுக்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிராமண சமுதாயத்தினருக்கு எப்படி புரிய வைக்கணும்னு பாபா கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில், சில பிராமணர்கள் மிகவும் பிரபலமானவர்களாக இருப்பாங்க, அதிகம் சம்பாதிக்கிறாங்க. சிலருக்கு சாப்பிடுவதற்கும் கூட கிடைப்பது கிடையாது. சில பிராமணர்கள் லட்சாதிபதியாக இருப்பாங்க. நாம் பிராமணர்கள் என்று மிகுந்த குஷியுடன் போதையுடன் சொல்லி கொள்கிறாங்க. உண்மையிலும் உண்மையான பிராமண குலம் பற்றி தெரியாது. பிராமணர்கள் என்றால் உத்தமமானவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. அதனால தான் பிராமணர்களுக்கு உணவு படைக்கிறாங்க. தேவதா, சத்திரியன் அல்லது வைஷ்ணவர்கள் சூத்திரர்களுக்கு ஒரு பொழுதும் உணவு படைப்பது கிடையாது. பிராமணர்களுக்கு தான் படைக்கிறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் பிராமணர்களுக்கு நல்ல முறையில் புரிய வைக்கணும்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சேவை எப்படி செய்ய வேண்டும் என பாபா கூறும் யுக்தி என்ன? நம்ம பலருக்கும் நன்மை செய்ய முடியுங்கிறாங்க பாபா. வயதான பெண்களுக்காகவும் சங்கம் இருக்கிறது. பாபாவிற்கு நாங்கள் எங்கெல்லாம் சென்றோம் என்று யாரும் செய்தி சொல்கிறதே கிடையாதுங்கிறாங்க பாபா. எங்கும் காடாகத்தான் இருக்கிறது. நீங்கள் செங்கு சென்றாலும் வேட்டையாடி கொண்டு வர முடியுங்கிறாங்க பாபா. பிரஜைகளை உருவாக்கி கொண்டு வர முடியும். ராஜாவாகவும் ஆக்க முடியும். சேவை அதிகமாக இருக்குது. மாலை 5 மணிக்கு வேலை முடிந்தவுடன் இங்கு அங்கு செல்ல வேணும் அப்படிங்கிறாங்க பாபா. எங்கே செல்லணும் அப்படிங்கிறத பட்டியலை குறித்து கொள்ளவும் வேணும். பாபா இந்த மாதிரி சேவைக்கான பல யுக்திகளை சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அதிக சாஸ்திரங்கள் படிப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என கூறப்படுவதாக பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், சாஸ்திரங்கள் படிக்கிறாங்கன்னா பிறகு சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறாங்க. அடுத்த பிறவியில் அதே சம்ஸ்காரம் வெளிப்பட்டு விடுது. சம்ஸ்காரம் எடுத்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. யார் அதிக சாஸ்திரங்களை படிக்கிறாங்களோ அவர்கள் அதிகாரம் உடையவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள்னு சொல்லப்படுது. ஆனால் அவர்கள் தன்னை சர்வ சக்தியும் நிறைந்தவர் என புரிந்து கொள்ள மாட்டாங்க. இது விளையாட்டாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. யாருடைய மாலை துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் வரை இருக்கும்னு பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில், அஞ்ஞானம் என்று பக்தி சொல்லப்படுது. ஞான கடலானவர் தந்தை மட்டும்தான். யார் அதிகம் பக்தி செய்கிறாங்களோ அவர்கள் பக்தியின் கடலாக இருக்கிறாங்க. பக்த மாலையும் இருக்குது. பக்த மாலையின் பெயர்களையும் ஒன்று சேர்க்கணும். பக்த மாலை துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் வரை இருக்கும். குழந்தைங்களுக்கு அதிக குஷி இருக்கணும். யார் முழு நாளும் சேவை செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அதிக குஷி இருக்கும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சேவையில் எப்படி வெற்றி கிடைக்கும்னு பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில், நம்ம எந்த சத்சங்கத்துக்கும் சென்று கலந்து அவர்களோடு அமர்ந்துவிட முடியுங்கிறாங்க பாபா. அதற்கு அனுமானுடைய உதாரணம் இருக்குதுங்கிறாங்க. எங்கு சத்சங்கம் நடைபெறுமோ அங்கு செருப்பு வைக்கும் இடத்துல அனுமார் அமர்ந்துடுவாராம். நீங்களும் அந்த மாதிரி வாய்ப்பை எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் அதிக சேவை செய்ய முடியும். எப்பொழுது புத்தியில் ஞான கருத்துக்கள் இருக்குமோ, ஞான போதை இருக்குமோ அப்பொழுது தான் சேவையில் வெற்றியும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பாபா. நெக்ஸ்ட்டு, சேவையை எப்படி யுக்தியாக செய்யணும்னு பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில், சேவைக்கு பல யுக்திகள் இருக்குது. ராமாயணம், பாகவதம் போன்றவைகளில் பல விஷயங்கள் இருக்குது. இதன் மீது நீங்கள் பார்வை செலுத்தணுங்கிறாங்க பாபா. குருட்டு நம்பிக்கையுடன் அமர்ந்து சத்சங்கம் செய்யக்கூடாது. நாம் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறோம்னு சொல்லுங்கள். அந்த பக்தி முற்றிலும் தனிப்பட்டதாக இருக்குது.
இந்த ஞானம் தனிப்பட்டது. ஞானம் ஒரே ஒரு ஞானேஸ்வரன் தந்தை தான் கொடுக்குறாரு. சேவை அதிகம் இருக்குது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார் என்பதை சொல்லுங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு பகவான் தான். ஆஸ்தியும் அவரிடம்தான் கிடைக்கிறது. மற்ற அனைத்தும் படைப்புகளாக இருக்குதுன்னு சொல்லி பாபா எப்படியெல்லாம் சேவை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதனை பலி செய்து சம்பூர்ண மகாபலி ஆக வேண்டும் அப்படின்னு பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில், எல்லைக்குட்பட்ட எந்த மனிதர் மற்றும் பொருள் மீதுள்ள பற்று இதுவே எனது என்பதாக இருக்குது. எனது எனும் இதனை நான் செய்தேன், நான் செய்கிறேன். இந்த நான் என்பதை முழுமையான அர்ப்பணம் செய்வது தான் மகாபலி செய்வதாக இருக்குது. எல்லைக்குட்பட்ட நான் என்பதை சமர்ப்பணம் செய்வது தான் முற்றிலும் பாப்சமான் ஆவதாக இருக்குது. நான் செய்கிறேன் என்பதல்ல, பாபா செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். பாபா நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த ஒரு விஷயத்திலும் நான் எனும் சொல்லுக்கு பதிலாக இயல்பாகவே சொல்லி பாபா என்றே வர வேண்டும். நான் என்பது அல்ல என்று பாபா நான் என்பதை பலி செய்து சம்பூர்ண மகாபலி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எவை எவை சமநிலை பெற்று எண்ணங்களுக்கு உறுதித்தன்மையை சேர்க்கணும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், எண்ணமும் செயலும் சமநிலை பெறும் வண்ணம் எண்ணங்களுக்கு உறுதித்தன்மையை சேருங்கள்ங்கிறாங்க பாபா. அச்சா, ஓம் சாந்தி.